அப்படிதான் சொல்லுவேன் மாமா. புனிதா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் தயவு செஞ்சு பண்ணாம இருங்க. குறிப்பா உங்களை தான் சொல்றேன் மாமா. ப்ளீஸ் கொஞ்சம் இந்த வீட்டு பெரியவங்க மாதிரி எல்லாரும் நடந்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து யாரும் இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க. சரி சரி புனிதா, நீ கோவப்படாத. அக்கா எப்படிமா கோவப்படாம இருப்பாங்க? அவங்க கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல. நடக்கிறது எதுவுமே சாதாரணமா நடக்கிற மாதிரி இல்லையே. ஆமாப்பா, வா. இன்னும் நீ வாய திறக்கலையேன்னு பார்த்தேன். இங்க நீ நடந்ததுல எதை பார்த்த? வந்ததும் இப்ப எங்களுக்கு ஒரு சொல்லிட்டு இருக்க. தப்பு இப்ப யாழினி கிட்ட இருந்து உங்க மாமா கிட்ட போயிடுச்சா? உங்களுக்கெல்லாம் எளப்பமா நாங்க தானே கிடைச்சோம். அதனால தானே எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. புனிதா சொல்லிட்டா மாமாவை குறை சொல்ல வேண்டியதுதான். இங்க புனிதா சொல்றதானே வேத வாக்கு. டேய், இங்க பாரு, எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாத உனக்கு? விடுங்கப்பா, நான் பேசுறத யாருமே புரிஞ்சுக்க போறதில்ல. 2 பேருக்கு நடுவுல ஒரு சண்டை வந்தா அத பெரியவங்களா சமாதானப்படுத்த தான் பார்க்கணும். எல்லாரும் அவங்க ஈகோவுக்கு தீனி போட்டா இந்த பிரச்சனையா மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வே ஃபர்ஸ்ட் கிடைக்காது. புனிதா, கோவப்படாதம்மா. தெய்வானே, இங்க பாரு, என்ன இருந்தாலும் நீ யாழினி அடிச்சு தப்பு. அதே மாதிரி யாழினி நீ தெய்வானை அடிக்க வைக்கிற அளவுக்கு அவளை கோவப்பட தூண்டி விட்டது ரொம்ப தப்புமா. இனிமே இது மாதிரி கோவப்படாதீங்க, சமாதானமா போக பாருங்கம்மா. எல்லாருமா சேர்ந்து கோவமே வராத என் புனிதாவை கோவப்பட வச்சிட்டீங்கல்ல. புனிதா, நீ கோவப்படாத. கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்தை தொட்டு தொட்டு எத்தனை பிரச்சனை, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்குமா. வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப வெளியே இருந்து பிரச்சனை வருது. நான் எப்படிதான் சமாளிக்க போறேனோ என்னால முடியல. புனிதா, என்ன இது வெளியே இருந்து பிரச்சனைன்னு சொல்ற? என்ன வெளியே இருந்து பிரச்சனை? என்னமா சொல்ற நீ? அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? அம்மா, நான் வெளியே இருந்தேன்னு சொல்லிட்டேனா? இல்லம்மா, இப்படி வெளியே வந்து பிரச்சனை பண்றீங்களேன்னு நான் சொல்ல வந்தேமா. பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் ஆகும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணன் சரியா சொன்னீங்க. போமா, போய் வேலையை பாரு. சரவணா, சரி நீ உள்ள போ. போலாம். டேய் போடா. புனிதா, என்னாச்சு புனிதா? ஏன் இவ்ளோ கோவம் உனக்கு? மா, வேற என்னமா பண்றது? மனசுக்குள்ள 1000 ஓடுதுமா. அது வெளியே சொல்லாம இருக்கும்போது அது கோவமா வெளியே வருது. பா சாரிப்பா, நானும் அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. சரிம்மா, இங்க பார் புனிதா, இனிமே பேசும்போது கோவப்படாம நிதானமா பேசுமா. என்னங்க, சரி வாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஒண்ணுனா என்னால எப்படிப்பா நிதானமா இருக்க முடியும்? வாமா அமுதா, அண்ணன் வேணா இங்க இருக்கட்டும். காலையில முகூர்த்தம், அவன் இங்க இருக்கணும். நாம வேணா வீட்டுக்கு போயிட்டு காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாமே. அப்பா, புனிதா மேடம் அண்ணனுக்கும் ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க. நாம அங்கேயே பேசாம ஸ்டே பண்ணிக்கலாம். திரும்ப போயிட்டு எல்லாம் வர வேணாம்ப்பா. ஓ, நீ சொல்றதும் சரிதான். ஏய் நம்பி, நம்பி, என்னப்பா? வா, இப்படி உட்காரு. என்னப்பா நம்பி, ரிசப்ஷனுக்கே டயர்ட் ஆயிட்டா எப்படி? வேணா உள்ள போய் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட். நாளைக்கு இன்னும் வேலை அதிகமா இருக்கும். ஆமாம் பெரியசாமி, சும்மா உட்கார்ந்து இருந்தேன், அப்படியே கண்ணு அசந்துட்டேன் போல. ஆமா, இன்னும் தூங்காம நீங்க என்ன பண்றீங்க? ஏமா அமுதா, நீ புனிதா கூட போய் படுத்துக்க வேண்டியதானே? இல்ல அங்கிள், புனிதா மேடம் எங்களுக்கு தனியா ரூம் கொடுத்திருக்காங்க. நாங்க அங்கதான் இருக்கலாம்னு இருக்கோம். சொல்லுப்பா. மாத்திரையை சாப்பிடுங்க. சரி, தண்ணி எப்படிங்க? நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. அமுதா போன் பண்ணி சொன்னா நீங்க மாத்திரை எடுத்துட்டு வரலன்னு. நல்ல வேளை பிரெஸ்கிரிப்ஷன் போட்டோ என் மொபைல்ல இருந்துச்சு, அதை வச்சு வாங்கினேன். சரி தம்பி, உட்காருங்க அண்ணே, தம்பி. உட்காருண்ணே. நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு பூரா மொத்த கூட்டத்தையும் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்தீங்க பாருங்க. நீங்க தான் தம்பி டயர்டா இருப்பீங்க. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். பிடிச்ச வேலையை செய்யும் போது பெருசா அலுப்பு தெரியாது சார். இங்க பாருப்பா, உன் 2 பசங்களும் ரொம்ப நல்ல பசங்கப்பா. அவங்கள பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
தம்பி, சார். புனிதாவுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஐயோ சார், அது என்னோட டியூட்டி சார். அதுவும் இல்லாம அவங்க என்னோட ஃப்ரெண்டும் கூட. அப்புறம் எப்படி சார் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம இருப்பேன்? உண்மையா சொல்லணும்னா புனிதா கிட்ட தான் நான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். நம்பி, உன்னை நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? அப்படி என்னப்பா கேட்க போற, கேளு. இல்ல, உன் மூத்த பொண்ணு புனிதா இருக்கும்போது. அப்பா என்ன பேசுறீங்க நீங்க? தம்பி இருங்க. இல்ல தம்பி, உங்க அப்பா எனக்கு முதல்ல நண்பன், அப்புறம் தான் உங்களுக்கு அப்பா. அவரை கேட்க விடுங்க. பெரியசாமி, நீ கேளுப்பா. அதான்ப்பா, மூத்த பொண்ணு புனிதா இருக்கும்போது எதுக்குப்பா சரவணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்க வந்தேன். இத பாரு, சரவண தெய்வான காதலிச்ச விஷயம் தான் உனக்கு தெரியுமே. அதான் பிள்ளைங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கல்யாணம் ஏற்பாட பண்ண. சரி சரி. அப்ப காதல் கல்யாணம்னா உங்க வீட்டுல ஒத்துக்குவீங்க, அப்படித்தானே? நல்ல பசங்களா இருந்தா ஒத்துக்கிறதுல என்னப்பா பிரச்சனை? அங்கிள், ஒருவேளை புனிதா மேடம் லவ் பண்ணா? ஏய், சும்மா இருக்க மாட்டியா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டு இருக்க, என்ன பழக்கம் அது? இத பாருங்க, புனிதா அம்மா பொண்ணு. அவ அம்மாவுக்கு தெரியாம புனிதா எதையும் செய்ய மாட்டா. மரகதம் யார சொல்றாளோ அவங்களதான் புனிதா கல்யாணம் பண்ணிப்பா. அது மட்டும் இல்ல, நாங்களே புனிதாவுக்கும் அவ அம்மாவுக்கு நடுவுல போகவே பயப்படுவோம்னா பாருங்களேன். அண்ணே, அப்போ உங்க காதலுக்கு வெள்ளி அவங்க அம்மா தானா? ஏய், சும்மா இரு. மரகதம் எப்பவுமே புனிதாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. ஐயோ, புனிதா அம்மாவுக்கு தான் சுத்தமா என்ன பிடிக்காது. அப்புறம் புனிதா கிட்ட என் மனசுல இருக்கிறத எப்படி சொல்றது? ஒருவேளை அவங்க அம்மா மனசுல நினைச்சுக்கிட்டு புனிதா என்ன வேண்டான்னு சொல்லிட்டா? உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும்னே. எனக்கு என்னமோ புனிதா மேடம் தான் என்னோட அண்ணின்னு ஆழமா தோணிட்டே இருக்கு. சும்மா இரு. நம்ம சின்ன வயசு தோஸ்து அந்த நீல மீசக்கார முருகனை ஞாபகம் இருக்கா? அவனை எப்படிப்பா மறக்க முடியும்? அப்பெல்லாம் அவன் கொஞ்சம் நெஞ்ச செட்டையா பண்ணுவான்.